الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. وعن أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: اسمعوا وأطيعوا وإن استعمل عليكم عبد حبشي كأن رأسه زبيبة. رواه البخاري. وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: عليكم السمع والطاعة في عسره ويسره ومنشطه ومكرهه وأثرة عليه. رواه مسلم. பின்னத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்கள் நாம் தொடர்ச்சியாக பாவமல்லாத விஷயத்தில் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுவதும் பாவமான விஷயத்தில் ஆட்சியாளர்களும் தலைவர்களுக்கும் கட்டுப்படாமல் இருப்பதும் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய இரண்டு சுருக்கமான ஹதீஸ். முதல் ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: காய்ந்த முந்திரி போன்ற தலையுடைய கருப்பு நிற அடிமை ஒருவர் உங்களுக்கு நிர்வாகியாக நியமிக்கப்பட்டாலும் அவர் சொல்வதை கேளுங்கள், அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். உன் சிரமத்தின் போதும் உன் நல்ல நிலையின் போதும் உன் விருப்பத்திலும் உன் விருப்பிலும் உன்னை விடவும் சிறப்பு பெறும் போதிலும் தலைவரின் பேச்சை கேட்பதும் கட்டுப்படுவதும் உன் மீது கடமையாக உள்ளது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ முதல் ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு கட்டளையிடுகின்றார்கள். முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்று ஒரு பிரதிநிதி நியமனம் செய்யப்பட்டார். ஒரு முஸ்லிம் ஆட்சி இருந்து அங்கு அந்த ஆட்சியாளர் அவர் அடிமையாக இருக்கட்டும், அந்த அடிமையிலே என்ன அவருடைய தலை சுப்ஹானல்லாஹ், அவருடைய அந்த முடி காய்ந்த முந்திரி காய்ந்த திராட்சை போல தபீபா காய்ந்த முந்திரி போல இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த தன்மை குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு மக்களுக்கு சொல்றாங்க. நம் அனைவரும் அறிவோம், அரபுடைய அவங்களுடைய பழக்கம் இருந்தது. அவர்களுக்கு நிர்வகிக்கக்கூடியவர்கள் அரபுகள் தான் இருப்பார்கள், குறைஷிகள் தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்துகின்றார்கள், உங்கள் மீது ஒரு ஆட்சியாளர் நியமனம் செய்யப்பட்டாலோ அல்லது அவரே தன்னுடைய பலத்தால ஆட்சியை பிடித்தாலோ அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பது நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்றேன். அவர் எப்படிப்பட்ட நபர்? அடிமை, மிகவும் அந்த கருப்பு அடிமையாக இருந்தாலும் சரி, அவருடைய பேச்சை கேட்பது என்பது உங்கள் மீது கடமையாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஏனென்றால் ஒன்று ஒட்டுமொத்த மக்களால் ஒரு பிரதிநிதி நியமனம் செய்யப்பட்டார் என்றால் அவர் நன்மை செய்யக்கூடியவர் இருப்பார். அதன் மூலமாக மக்கள் சுமூகமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அதன் மூலமாக மக்கள் ஒரு சந்தோஷமான ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வைக்க முடியும். அல்லது ஒரு மனிதன் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தன்னுடைய பலத்தை கொண்டு அங்கு ஆட்சியை பிடித்தார் என்றாலும் சரி, அவனுடைய அந்த ஆட்சி அதனுடைய பலத்தை கொண்டு என்ன செய்வான்? அவன் யாரை வேண்டுமென்றாலும் சிரமப்படுத்துவான், யாரை வேண்டுமென்றாலும் கொள்வதற்காகவும் அவன் துணிந்து வருவான். அந்த நேரத்தில் உங்களுக்கு அமைதி வேண்டுமென்றால் அவனுடைய இந்த விஷயத்தை கட்டுப்பட்டு தான் நடக்கணும். இல்லை என்றால் ஒரு சாதாரண ஒரு பாமர மனிதன் ஆட்சியை அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடியவனுக்கு எதிராக எப்படி அவன் வைக்க முடியும்? என்ன ஆகும்? கடைசியில கொல்லப்படுவான், சித்திரவதை செய்யப்படுவான், அவனுடைய வீடுகள் இடிக்கப்படும். இப்படி என்ற விஷயங்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கோம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யுங்க? ஆட்சியாளர்கள் உங்களுக்கு அவன் தானாக ஆட்சியை பிடித்து விட்டார் என்றால் உங்களுக்கு அடிமையாக இருந்தாலும் சரி, நீ கட்டுப்பட்டு இருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஹைர் இருக்கு என்று. அடுத்த ஹதீஸில் சொல்லப்பட்டது, நீங்க விரும்பக்கூடிய சுப்ஹானல்லாஹ் அலைக்கும் ஸம்அ வத்தாஅ ஃபீ உஸ்ரிஹி வ யுஸ்ரி, உங்களுடைய சிரமமான நேரத்தில் இருக்கட்டும், உங்களுக்கு சிரமம் இல்லாத நேரத்தில் மகிழ்ச்சியான நேரத்தில் இருக்கட்டும். அதே போல ஃபீ மன்ஷத்திஹி வ மக்ரிஹி, நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், வெறுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அவர் ஒரு விஷயத்தை கட்டளிட்டார் என்றால் அவருக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இங்கு இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குழப்பம் என்பது
அல்லாஹ் அக்பர். அது பெரிய ஒரு விஷயம். குழப்பம் ஏற்படுவது மக்களுக்கு என்பது ஒரு உயிர் போது பெரிய ஒரு சேதமா. எத்தனை இடத்துல புரட்சி செய்கின்றோம் என்ற பெயரில் என்ன ஆச்சு? முஸ்லிம் ஆட்சி அமைக்கக்கூடிய நாடுகள் பாருங்க, புரட்சி ஏற்படுத்துகின்றோம் என்று அங்கு ரெவல்யூஷன் கொண்டு வரணும் என்று அவங்க என்ன செஞ்சாங்க? போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களே சேர்ந்து கடைசியில இந்த மக்களிடம் எதுவுமே இல்லாதனால அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இன்னும் வரை அவர்களுடைய இயல்பான வாழ்க்கை அவர்கள் திரும்பவில்லை. நாம் சில நாடுகளை நாம் பார்க்கின்றோம். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள், நம்முடைய உரிமையை நாம் அல்லாஹ்விடம் கேட்போம், அவருடைய உரிமையை நாம் கொடுக்க வேண்டும். நமக்கு அவர் நம்மை சிரமப்படுத்துகின்றார், அநியாயம் செய்கின்றார், நம்முடைய பொருளாதாரத்தை சூறையாடுகின்றார், நம்முடைய மக்களை கொலை செய்கின்றார் என்று இருக்கும் பொழுது நம்முடைய உரிமைகளை அல்லாஹ்விடம் நம்ம கேட்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இந்த மாதிரி காலங்கள் வந்துட்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். எனக்கு பிறகு நீங்கள் இதே நிலைதான் பார்ப்பீர்கள். எப்படி? எதுவரை இன்னக்கும் சதல்கௌன பஅதி அஸரா, நிச்சயமாக எனக்கு பிறகு நீங்கள் நிறைய இத மாதிரி ஃபித்னாக்களும் குழப்பங்களும் நிறைய ஒரு பிரச்சனைகள் நீங்கள் பார்ப்பீர்கள். ஃபஸ்பிரு, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன கற்றுத் தந்தார்கள்? நீங்க சபராக பொறுமையுடன் மேற்கொள்ளுங்கள். ஹத்தா தல்கௌன அலல் ஹவுத். அல்லாஹ் அக்பர். எதுவரை என்றால் எதுவரையும் பொறுமையுடன் இருப்பது வஸ்தா, எதுவரை இதனுடைய விஷயங்கள் நான் பொறுமையுடன் இருக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னை ஹவுது தடாகத்தில் சந்திக்கும் வரை நீங்கள் பொறுமையுடன் இருங்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. 1 வருடம் 2 வருடம் கிடையாது. என்னை எது வரைக்கும் நீங்கள் சந்திக்க மாட்டீர்களோ இது மாதிரி இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்க பொறுமையுடன் இருங்க. ஹத்தா தல்கௌனி அலல் ஹவுத். இந்த ஹதீஸ் புகாரியில் மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ஆக ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் நேற்று நான் தெளிவாக குறிப்பிட்டேன். இன்றும் ஷேக் உத்தைமீன் ரஹிமஹுல்லாஹ் நமக்கு 3 நிலையை நமக்கு காண்பிக்கின்றார்கள். முதல் கட்டம், அவர்கள் நமக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்ட விஷயத்தை நம்மை என்ன செய்யுமாறு கட்டளையிட்டார் என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்வதும் அதை பின்பற்றுவதும் அதை பிரகாரம் நடப்பது என்பது நம் மீது கடமை. ஏனென்றால் அல்லாஹ் கடமையாக்கிய விஷயத்தை இவர் செய்யுங்கள் என்று வற்புறுத்துகின்றார் அல்லது நிர்பந்திக்கின்றார், நாம் அதை செய்வது நம் மீது கடமை. இரண்டாவது, அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயம், தடை செய்த விஷயத்தை நம்மை செய்யுமாறு நிர்பந்திக்கின்றார் அல்லது அதை செய்யுங்கள் என்று கட்டளையிடுகின்றார் என்றால் நாம் அதற்கு கட்டுப்படுவது என்பது கூடாது. ஏனென்றால் அல்லாஹு தாலாவுக்கு திருத்த விஷயத்துல மனிதர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நம் மீது கடமை இல்லை. ஒரு மனிதன் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றான் என்றால் அவன் குற்றவாளியாக கருதப்பட மாட்டான். மூன்றாவது நிலை, இங்கு மூன்றாவது விஷயம் பார்க்கும் பொழுது, மார்க்கம் நமக்கு அதை செய்யுங்கள் என்று கூட சொல்லவில்லை, அதே போல அதை தடுக்கவும் இல்லை என்றால் அப்படிப்பட்ட விஷயத்தில் என்ன? ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நான் நேற்றும் சொன்ன தெரியப்படுத்தினேன். குறிப்பாக இந்த டிராபிக் உடைய ரூல்ஸாக இருக்கட்டும், ஒரு நாட்டில் நாம் வாழும் பொழுது அங்க சில சட்ட திட்டங்களாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள்ல என்ன செய்ய முடியாது யாரும், இது குர்ஆன்லயே ஹதீஸ்ல இல்ல அதனால் நான் பின்பற்ற மாட்டேன் என்று ஒரு மடமைத்தனமாக என்ன செய்ய முடியாது, அவன் சொல்ல முடியாது அந்த மடத்தனமாக. மாறாக இங்கு என்ன சொல்லப்பட்டது? எதுவரை உங்களுக்கு மேலம் யுன்ஹா, எதுவரை உங்களுக்கு தடுக்கப்பட்ட விஷயத்தை செய்யுங்கள் என்று நிர்பந்தம் செய்யவில்லையோ நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருங்கள் என்று நமக்கு மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இங்கு இந்த ஹெல்மெட் அணிவது குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கா, அல்லது இது மாதிரி சிக்னலுடைய விஷயங்கள் கட்டுப்படுவது குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கா, இவர் அதற்கு குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத விஷயங்கள் சொல்வது என்பது இது சரியான ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் பார்க்கின்றால் சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பார்த்த என்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். சில ஹதீசுகளை நாம சிந்திக்கும் பொழுது இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம ஆதாரமாக கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது ஹெல்மெட் போட்டாங்களா இல்லையா? அப்ப பாதுகாப்புக்காக பயன்படுத்துவது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுடைய தொழுகைக்காக வரும்போட்டு ஒரு வழியாகவும் போகும்போட்டு இன்னொரு வழியாகவும் கூறினார்கள். எதற்காக? ஒன்று, அந்த காரணம் நம்முடைய பெயர்கள் வானவர்கள் பதிவு செய்வதற்காக என்று. இன்னொரு காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க, ஒன் வே ரூட்ல போயிட்டும் அதே ரூட்ல திரும்பி வரோம், என்ன ஆகும்? ஒரு கூட்டமே இப்படி வந்ததுன்னா என்ன ஆகும்? அங்கனால் நெரிசல்கள் ஏற்படும், சிரமங்கள் ஏற்படும். இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய வரலாற்றை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கு எதுவரை மார்க்கம் நமக்கு
தடுக்க அந்த ஹராமாக்கவில்லையோ அந்த விஷயத்தை நமக்கு அவர்கள் கட்டளையிட்டார் என்றால் அங்கு மக்களுடைய நலன் என்பது என்ன, கட்டுப்பட்டு நடப்பதுதான். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள ஒரு ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம அல்லாஹு தஆலா நமக்கு மீது ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர், ஒரு முஸ்லிம் ஆட்சி நம்ம நியமனம் செய்தான் என்றால், அல்லது தலைவர்கள் பிரதிநிதியாக அல்லாஹ் அமைத்தான் என்றால், அவர்களுக்கு நாம் நன்மையான விஷயங்களிலும் தடுக்கப்படாத விஷயங்களை நாம அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பதுதான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. ஆக இந்த விஷயத்தை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம்.